மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இதோ குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் ஆண்டவர்களை பாதுகாத்து வழிநடத்தினீர். தொடர்ந்து இந்த புதிய நாளை கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்முடைய திருவசனங்களை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் மூலமாய் கடவுள் எங்களோடு பேசுவீராக. மீட்பர் இயேசு மூலம் இருக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். ஒருவேளை இந்த காலங்களில் மீண்டுமாக இணைய வழியாக கடவுளுடைய வசனங்களை தியானிக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே தொடர்ந்து இந்த கால வேளையிலும் ஆண்டுடைய வசனங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுதும் தியானிக்கின்ற பொழுதும் அது மூலமாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே வாசித்த இந்த பகுதி வழியாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை ஒன்று
அவருடைய காருண்யம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய காருண்யம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவை நமக்கு கொடுத்து அந்த காருண்யத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். காருண்யம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய தயவை அல்லது ஆண்டவருடைய கடாட்சத்தை அல்லது ஆண்டவருடைய இரக்கத்தை அல்லது ஆண்டவருடைய கிருபையை அல்லது ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மக்களாக கடவுள் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காருண்யத்தை தியானித்த தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிற போது அந்த காருண்யத்தின் மூலமாய் கடவுள் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். சங்கீதம் 33:5 வாசிக்கிற பொழுது தாவீது அதை தியானித்து விட்டு பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்கின்ற போதெல்லாம் படைப்பின் வழியாக கடவுள் கொடுத்திருக்கிற அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது கடவுளுடைய காருண்யத்தை, அவருடைய இரக்கத்தை நாம் சிந்திக்கிற மக்களாய் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் கர்த்தருடைய காருண்யம் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது முதலாவது நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் மனுகுலத்தை கவர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காருண்யம். மனுகுலத்தை கவர்ந்து கொள்ளுகின்ற காருண்யம். எரேமியா 31:3 வாசிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே காந்தம் இரும்பை கவர்ந்து கொள்வது போல கர்த்தர் தமது காருண்யத்தால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கவர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவருடைய பாதுகாப்பை நமக்கு தந்து அவருடைய கிருபை நமக்கு தந்து அதன் மூலமாய் நம்மை கவர்ந்து கொண்டு அதன் மூலமாய் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். அதுதான் ஏசாயா 54 10 வாசிக்கிறோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொல்லி அவர் நடத்த சொல்கிறார். ஆக கடவுளுடைய கிருபையின் மூலமாக கடவுள் நம்மை சூழ்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். அதே போல எரேமியா 32:18 வாசிக்கிறோம். 1000 தலைமுறைகளுக்கு அவர் கிருபை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது கடவுளுடைய காருண்யத்தை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகிய மனுகுலத்தை கவர்ந்து கொள்ளுகின்ற காருண்யத்தை கடவுளுக்கு தந்திருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகிமையாய் ஆண்டவருக்கு சாட்சியை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 36 வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது வாசிக்கிறோம். ஆகவே இந்த கிருபையின் மூலமாக கடவுள் நம்மை கவர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த காருண்யத்தை ஆண்டவருக்கு தந்து அதன் மூலமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய காருண்யத்தால் நாம் இழுக்கப்பட்டு அவரெண்டே வந்து நாம் இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கல்வாரியின் இந்த காருண்யம் எத்தனை பெரியது என்பதை நாம் உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மனுகுலத்தை காப்பாற்றுகிற காருண்யம். முதலிலே பார்க்கின்ற பொழுது மனுமக்களை ஒருவேளை மனிதனை கவர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காருண்யமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மனுகுலத்தை காப்பாற்றுகிற ஒரு காருண்யம். சங்கீதம் 5:12 வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே கடவுள் தம்முடைய காருண்யத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிறவராயிருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான யுத்தங்களை செய்த தாவீது காருண்யத்தை கேடகத்திற்கு அவர் ஒப்பிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே ஒரு போர் வீரனுக்கு போர் முனைகிற கேடகம் எந்த அளவில் பயன்படுகிறதோ அந்த அளவில் பக்தனுக்கு கடவுளுடைய காருண்யம் பயன்படுவதை நாம் அறிகின்றவர்களாயிருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்கள், இந்த கால வேளையில கடவுளுடைய காருண்யத்தின் மூலமாக நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே அது நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற, அது நம்மை பாதுகாக்கின்ற ஒரு காருண்யமாக இருப்பதை நாம் அறிகிறோம். தீயோடமிருந்து விலக்கி காக்கிறது. ஆகவே தாவீது தன் வாழ்க்கையில் எவ்வளவோ கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தார். சிங்கங்களும் கரடிகளும் எதிர்கொண்டு வந்தது. ஆனால் கோலியாத்தை எதிர்கொண்டு அவன் வந்தான். ஆனால் கர்த்தருடைய காருண்யம் என்னும் கடகத்தை அவன் காத்து கொண்டபடியினாலே அதிலிருந்து அவன் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக அவன் மாறுகின்றான். அதுதான் சங்கீதம் 18:2 வாசிக்கிறோம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மனுகுலத்தை காப்பாற்றுகிற இந்த காருண்யத்தை நாம் பெற்றுக்கொண்ட மக்களாக பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது மனுகுலத்தை உயர்த்துகின்ற ஒரு காருண்யம். சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்முடைய உயர்வுக்கும் மேன்மைக்கும் ஒரு அடிப்படை காரணம்
உண்டு என்று சொன்னால் அது கர்த்தருடைய காருண்யம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் மக்கள் உயர்வடைய பல பாடுகளை படுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய காருண்யத்தை அவன் சார்ந்து கொண்டபடியினால் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில் நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற போது, ஆகவே நம்மை காப்பாற்றுகிற இந்த காருண்யம், நம்மை பாதுகாக்கின்ற இந்த காரியம், நம்மை பெரியவனாக்கின்ற காருண்யத்தை நாம் பெற்ற பிள்ளைகளாம் இருக்கிறபடியினாலே கடவுளுடைய காருண்யத்தை நாம் சார்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் ஒரு நல்ல தைல குப்பையோடு தாவீது வீட்டுக்கு வந்தபொழுது தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் யுத்த வீரர்கள் தான், ஆனால் ராஜாவின் அரண்மனையிலே பணிபுரிந்தவர்கள் தான். ஆனாலும் கடவுளின் காருண்யம் ஆடுகளை வைத்த தாவீதை சூழ்ந்திருந்ததை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில கடவுளுடைய காருண்யத்தின் மூலமாய் ஆண்டவருமை சூழ்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த காருண்யத்தின் மூலமாய் கடவுளுமை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த காருண்யத்தின் மூலமாய் கடவுளுமை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். கர்த்தர் காருண்யத்தால் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவருமை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இந்த உயர்வையும் அப்படிப்பட்ட இந்த மேன்மையும் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசியாக 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஆவற்றினுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளில் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில நம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த நாளில் ஆண்டவனுக்கு சொன்ன அல்லது ஆண்டவனுக்கு கொடுத்த இந்த செய்தி வழியாக 3 சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, மனுகுலத்தை காப்பாற்றுகின்ற காருண்யமாக இருக்கிறது. 2வது, மனுகுலத்தை உயர்த்துகின்ற ஒரு காருண்யமாக இருக்கிறது. 3வதாக மனுகுலத்தை கவர்ந்து கொள்கிற காருண்யமாக இருக்கிறது. ஆகவே இந்த காருண்யம் அல்லது கடவுளுடைய பாதுகாப்பு அல்லது கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாய் தொடர்ந்து நாம் வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய காருண்யத்தை நாம் சிந்திக்கவும், ஆண்டுடைய காருண்யத்தின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படவும், ஆண்டுடைய காருண்யத்தின் மூலமாய் தொடர்ந்து கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். கடவுள் இந்த வசனங்கள் மூலமாக கடவுளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாசித்து சிந்தித்த இந்த தியான பகுதி மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தை எங்களுக்கு தந்து அதன் மூலமாய் எங்களை கவர்ந்து கொள்ளுகின்ற காருண்யமாய், எங்களை இழுத்துக் கொள்ளுகிற காருண்யமாய், எங்களை மேன்மைப்படுத்துகிற காருண்யமாய், எங்களை பாதுகாக்கின்ற காருண்யத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களோடு எங்கள் குடும்பங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இன்னும் அதிகமாய் வேதங்களை வாசிக்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் அதன் மூலமாய் கடவுளுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து கடவுளுடைய நிறைவான சமூகம் உடைய பிரசன்னம் எங்களோடு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். துதிக நமக்கும் எல்லாவற்றும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு வழங்கியிருக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் இணைக்கும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய திருச்சபையோடும் இன்று ஒரு சதா காலங்களிலும் தங்கி இழைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சுலபகாரங்களை மறவாதே. ஆமென்.